ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 8 யூனிட் 9 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம். ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எதுவென்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? சினம். சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? ராஜாஜி. கூற்று: பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். காரணம்: பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. நீதி கட்சியை பொறுத்தமட்டில் எந்த கூற்றெல்லாம் சரியானவை? நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களால் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவிற்கு கொண்டுவர முற்பட்டது. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீடித்தது. கூற்று 1, 2 மட்டும் சரியானவை. அணுவை துடைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுக்க தரித்த குரல் என்று பாடியவர் யார்? ஔவையார். நாமம் கெட கெடு நோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? காமம், வெகுளி, மயக்கம். ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேஜை மாநாட்டில் குரல் கொடுத்தவர்? இரட்டைமலை சீனிவாசன். யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? கொல்லாதவன். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி. 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் கூறுக. தம்பிரான் வணக்கம். ராமசாமி அவர்களுக்கு எந்த ஆண்டு நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது? 1938. தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு கூறுகின்றது? 6ஆம் நூற்றாண்டு. கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் யார்? மேஜர் பானர்மேன். தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ருக்மணி லட்சுமிபதி. ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது? இந்தியா. தன் நாட்டை காத்து கொள்ள போரிடும் புறத்திணை எது? காஞ்சித்திணை. சங்கமளி தமிழ் என்றவர் யார்? திருமங்கை ஆழ்வார். தமிழ்நாட்டில் இல்லாத நீர்வீழ்ச்சி எது? பாலருவி நீர்வீழ்ச்சி. சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? காவேரி. ஹார்வர்ட் பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் கோடியை கொடுத்திருக்கிறது? ரூபாய் 10 கோடி. புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு எதனை அடிப்படையாக கொண்டிருந்தது? ஆண்மநேய ஒருமைப்பாடு. 2019ஆம் ஆண்டு கீழ்கண்ட எந்த இதழ் 4 விருதுகளை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது? இந்தியா டுடே. திருமணம் ஆகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு எவ்வளவு? 8 கிராம். தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம்? 2014. தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளது?
நிலத்தடி நீர். தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது? யானைகள் முகாம். 2012-13 ஆண்டில் இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 11%. தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு எது? தாமிரபரணி ஆறு. அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களின் திருமண உதவி திட்டத்தின் மூலமாக சமுதாய நலன் மற்றும் சத்துணவு திட்டத்தின் துறையால் அனாதை பெண்களின் திருமணத்திற்கு கொடுக்கும் தொகை எவ்வளவு? 15,000. தமிழ்நாட்டில் அனைத்து இ-சேவை திட்டங்களை அமல்படுத்திய முதன்மை முகமை எது? தேங்க்யூ.